ஆஃப்டர் எ லாங் ஸ்ட்ரகிள் ஜெயநாயகன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இனிஷியலாக சென்சர் போர்ட் பிரச்சனை, அதனால படம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் படம் லீக் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது ஏ சர்டிஃபிகேட். விஜய் சாரோட ஒரு மேஜர் இல்லைன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ கிட்ஸும் பெரியவங்களும் தான். ஸோ ஏ செட் அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு வர முடியாது அப்படின்னு ஆனபோது நிறைய பேரண்ட்ஸாலையும் வர முடியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிட்டு தான் படத்துக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், நிறைய பிரச்சனையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏசில் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ படத்தோட ஸ்டோரி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா லைக் கௌதமோட பொண்ணு தான் மமிதா பைஜு. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே கௌதமன் இறந்துருவார். அவங்கள வந்து விஜய் தான் வளர்த்துவார். ஸோ கௌதமனுக்கு ஆசை என்ன, தன் பொண்ணை எப்படியாச்சு ஆர்மியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஃபியர் ஃபோபியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ விஜய் வந்து மேக்ஸிமம் அவரை ட்ரெயின்லாம் பண்ணி எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பார் அவர். பட் அவங்களுக்கு ஆர்மியில் சேர சுத்தமாக பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்போ தான் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டான பாபி டியாலோட என்ட்ரி. ஸோ பாபி டியால் விஜயோட பொண்ணை வந்து கொலை பண்ண வருவார். அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அங்கே தான் வந்து விஜய் யார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரிவீல் ஆகிற சீன். அங்கே தான் இந்த ராவண மவுண்டா சாங் எல்லாம் போட்டு அந்த சீன் தான் பக்காவான ஹைப்பு படத்தில். அங்கேருந்து படம் டாப் கியர் போட்டு படத்தை அப்படியே தூக்குறாங்க வச்சுங்களேன். அது ஸ்டோரி வரும்போதெல்லாம் நார்மலாக போகும். அதுக்கப்புறம் அங்கங்கே பயங்கரமான கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சடங்கில் எந்த சின்ன கைத்தட்டலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. விஜய் ஃபேன்ஸுக்கு இது பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட் தான் இந்த படம். பட் இந்த படம் பார்த்து முடியும் போது எனக்குள்ளே கொஞ்சம் கேள்விகள்லாம் வந்துச்சு. அதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் மெட்ராஸ் பாய்ஸ் ரிவ்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். ஜென்ரலாக எச் வினோத் படத்தில் டீட்டெயிலிங் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தீர்ன் அத்தியாயம் 1. இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு சீனில் ஒரு டால் மேக்கிங் கம்பெனி வந்து 15 இயர்ஸாக டால்குள்ளே கன்னை வச்சு கடத்துறாங்க நம்ம நாட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 15 இயர்ஸாக ஒரு ஸ்மக்லிங் நடக்குது, அதுவும் வெப்பன் ஸ்மக்லிங் நடக்குது அப்படிங்கும்போது எங்கேயாச்சும் இன்ஃபர்மேஷன் வெளில வந்திருக்கும். அப்படின்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க, யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி அந்த விஷயம் எதுவுமே படத்தை பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நரேனை வந்து டெரரிஸ்டாக லேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நரேனுக்கு பாபியை பற்றி எல்லாமே தெரியும். ஒரு ஃபுல் ஃபைலை வச்சுருப்பாரு. ஸோ அந்த ஃபைலை வந்து அவருக்கு சோஷியல் மீடியாவில் போட்டுருக்கலாம், மீடியாவில் போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஎம்கிட்ட வந்து தன் டெரரிஸ்ட்னு லேபிள் பண்ணதுக்கு அப்புறம் போகிறத விட முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் டெரரிஸ்ட்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சிஎம் பார்க்க போகிறதுங்கிறது இன்னும் பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன்னா 26 இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ போட்டிருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் மக்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த 15 இயர்ஸ் அந்த ஸ்மக்லிங் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தது ஹீரோயினுக்கு. ஹீரோயின் இஸ் ஜேர்னலிஸ்ட். ஸோ ஜென்ரலாக ஜேர்னலிசமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அவங்க வந்து அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், மீடியாவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படியே பார்ப்பாங்களே தவிர அவங்க பேனிக் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. மேபி ஆகலாம், இல்லை நான் சொல்லலை. பட் ஒரு அஸ் ஜேர்னலிஸ்ட்டாக கொஞ்சம் வேறு மாதிரியாக அவங்க திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக தோணுன விஷயம் என்னென்னா, பாபி டியால் வந்து பயங்கரமாக அவமானப்படுத்தப்படுவார். யாருன்னா பிரகாஷ் ராஜால. ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து நேராக பிரகாஷ் ராஜருக்கு கை கோர்ப்பார். அப்போ சொல்லுவார், ஒன்று நான் பழி வாங்குறது நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின ஒரு ஆள் மேலே எப்படி அவருக்கு அப்படி ஹேண்ட்ஷேக் பண்ண தோணும்? மேபி ஹியூமன் மைண்ட் எப்படின்னா ஒர்க் ஆகலாம், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அது ஒரு சீனாக பார்க்கும்போது எனக்கு அப்படி பெருசாக எனக்கு அது வந்து ஏற்றிற மாதிரி இல்லை. ஃபிலிமுக்காக கன்வீனியண்ட்டாக எழுதின ஒரு வசனம் மாதிரி தோணுச்சு. ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் நிறைய நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக காட்டணும்னு நினச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பயங்கரமான கொண்டாட்டம் தான். அதில் மாற்ற கருத்தே இல்லை.